ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் அரசை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத தடை சட்டை முன்மொழிவை கைவிடக் கோரியும் திரட்டப்பட்ட கையெழுத்துக்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி தொடக்கம் வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் சமூக அமைப்புகளால் நடத்தப்பட்ட கையெழுத்து போராட்டம் நேற்று முன்தினம் நிறைவுக்கு வந்துள்ளது. இதனையடுத்து நேற்று தினம் திரட்டப்பட்ட அனைத்து கையெழுத்துகளும் நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பிரதி செய்யப்பட்ட கையெழுத்து பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கும் இந்தியா, அமெரிக்கா, சுவிஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட தூதரங்களிடம் நேரில் கையளிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மிக குறுகிய காலப்பகுதியில் குறிப்பிட்ட சில சிவில் அமைப்புகள் இணைந்து அரசு கொண்டுவர எத்தனைக்கு மோசமான பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருமளவிலான கையெழுத்துக்கள் திரட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் ஒன்றினூடாக இதற்கான பணிப்புரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகளான சிசர மெண்டிஸ், நிலந்த ஜெயவர்தன, நந்தன முனசிங்க, லலித் பதிநாயக்க, தேசபத்து தென்னகோன், வசந்த விக்ரமசிங்க, பி.எல். பெரேரா மற்றும் ஏ.எஸ். லத்தீத் ஆகியோர் அடங்குவர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மன்றாடியர் நாயகம் திலிப்ப பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியர் நாயகம் மாதவ தென்னகோன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தமது பரிந்துரைகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு குறித்த கடிதத்தின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் வான்வழி மூடப்பட்டதால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட இருந்த அனைத்து விமானங்களும் இன்று மாலை 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 6:15 மணி நிலவரப்படி கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரவிருந்த 18 விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து புறப்பட இருந்த 25 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்ட 2 ஃபீஸ்ட் ஏர் மற்றும் ஏர் அரேபியா விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திரும்பின. இதற்கிடையில் மத்திய கிழக்கு அல்லது மத்திய கிழக்கு வழியாக பிற இடங்களுக்கு செல்லும் பயணிகள் தங்கள் விமான பிரதிநிதிகளை தொடர்பு கொள்ளுமாறும், அவர்களின் மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகளுக்கு கவனம் செலுத்துமாறும் அல்லது கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருவதற்கு முன்பு விமான விவரங்களை புதுப்பிக்குமாறும் கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது சூழ்நிலையில் இலங்கையை விட்டு வெளியேற முடியாத வெளிநாட்டு பயணிகளுக்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு பணிப்பாளர் நாயகம் 7 நாட்கள் விசா நீடிப்பும் வழங்கியுள்ளார். இருப்பினும் ஆஸ்திரேலியா, சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, இந்தியா, தாய்லாந்து, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு புறப்படும் மற்றும் வரும் விமானங்கள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டி.வி. சாந்த சில்வா இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ச்சியாக இடம்பெறுவதோடு நாளை பௌர்ணமி தினத்திலும் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், சாதாரணமாக இந்நிலையை உருவாகுவதற்கு முன்னர் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை தினமாகும். நீண்ட வார இறுதி விடுமுறை என்பதால் IOC நிறுவனம் ஏற்கனவே தீர்மானித்தபடி வழமை போலவே எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்கும். பொதுவாக பௌர்ணமி தினங்களில் எரிபொருள் போக்குவரத்து இடம்பெறுவதில்லை என்றாலும் முன்னேறி தீர்மானித்தபடி நாளை எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கு தேவையான அளவு வவுசர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. எரிபொருள் தொடர்பாக எவ்வித தேவையற்ற அச்சமும் கொள்ள வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமோனி மீது மேற்கொள்ளப்பட்ட கூட்டு தாக்குதலின் பின்னணி தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு கடந்த சில மாதங்களாக கமினியின் நகர்வுகள் மற்றும் இருப்பிடங்களை கண்காணித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அவர் தனது முக்கிய ஆலோசகர்களுடன் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு வளாகத்தில் கூடவிருந்து உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு வான் மற்றும் கடற்படை நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. முதலில் சனிக்கிழமை மாலை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அது சனிக்கிழமை காலை நடைபெறுவதாக இஸ்ரேல் புலனாய்வு அமைப்பு கண்டறிந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதன்படி தாக்குதல் நேரம் முன்னோக்கி மாற்றப்பட்டதாகவும் முக்கியமாக கமினி அங்கு இருப்பார் என்று CIA உறுதிப்படுத்தியிருந்ததாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இஸ்ரேல் நேரப்படி காலை சுமார் 6 மணியளவில் நீண்ட தூரம் துல்லிய ஆயுதங்களுடன் போர் விமானங்கள் புறப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரம் 5 நிமிடங்கள் கழித்து தெஹ்ரான் நேரப்படி காலை 9:40 மணியளவில் நீண்ட தூர ஏவுகணைகள் இலக்கை தாக்கியதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தெஹ்ரானில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்றில் ஈரானின் அரசியல் பாதுகாப்பு வட்டாரத்தின் மூத்த அதிகாரிகள் கூடி வந்திருந்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் போர் முன்னெச்சரிக்கையில் இருந்தபோது தந்திர ஆச்சரியம் ஏற்படுத்த முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கமெனியின் உயர் பாதுகாப்பு வளாகம் தாக்குதலின் ஆரம்பத்திலேயே அளிக்கப்பட்டதாகவும் செயற்கைக்கோள் படங்கள் இதை உறுதிப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பரவலான தாக்குதல் நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள தீவிர ராணுவ மோதல்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரேஸ் தனது பலத்த கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு அதற்கு பதிலடியாக ஈரான் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அனைத்து நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பலத்தை பயன்படுத்துவது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வன்முறையை உடனடியாக நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வருமாறு சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மோதல் போக்கு தொடர்ந்தால் அது பிராந்திய அளவில் பெரும் போராக வெடித்து பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அமைதியான முறையில் தீர்வு காண்பதே தற்போதைய அவசர தேவை என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தலைமைத்துவ குழுவில் அலிரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். ஹார்டியன் கவுன்சிலின் மத தலைவரான அலிரேசா அராஃபி ஈரானின் தலைமைத்துவ குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிபுணர்கள் சபை புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை உயர்மட்ட தலைவரின் பங்கை நிறைவேற்றும் பணி இந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஃபெஷியன் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மொக்ஷோனி எஜியுடன் அராஃபி தற்காலிக தலைமைத்துவ குழுவில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் முன்னாள் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமோனியின் மறைவை தொடர்ந்து நாட்டின் அதிகார வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இடைக்கால தலைமைத்துவ குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் அலி ரல்ஜினா இந்த விடயத்தை அறிவித்திருந்தார். ஈரானிய அரசியலமைப்பு சட்டத்தின் 111வது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய அதி உயர் தலைவர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படும் வரை நாட்டின் முக்கிய பொறுப்புகளை இந்த தற்காலிக சபை கவனித்துக் கொள்ளும் என்றும் ஈரானிய ஊடகங்களின் தகவல் படி இந்த தற்காலிக குழுவில் 3 முக்கிய நபர்கள் இடம்பெற உள்ளதாகவும் முன்னர் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகுவதாக சனத் ஜெயசூர்யா அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு பதிலாக புதிய பயிற்சியாளர் நியமிக்கும் நடவடிக்கைகளை இலங்கை கிரிக்கெட் தொடங்கியுள்ளது. இலங்கை கிரிக்கெட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி அஷ்லே டி சில்வா வெளிநாட்டு பயிற்சியாளர்களின் சிலருடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் பேச்சுவார்த்தைகள் இறுதி நிலையை அடையும் வரை சம்பந்தப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிட முடியாது என்றும் கலந்துரையாடல்கள் நிறைவடைந்ததுடன் பொது அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் அடுத்த போட்டி மார்ச் பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஆப்கானிஸ்தான் தேசிய கிரிக்கெட் அணிக்கு எதிரான வரையறுக்கப்பட்ட ஓவர்கள் தொடராகும். இந்த நிலையில் அந்த தொடருக்கு முன்பே புதிய தலைமை பயிற்சியாளர் நியமிக்க முடியும் என்றும் டி சில்வா இதன் போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 2023 உலக கிண்ணத்தில் ஏற்பட்ட மோசமான செயல்திறன் மற்றும் சாம்பியன் டிரோஃபிக்கு தகுதி பெற தவறிய பின்னணியில் ஜெயசூர்யா அணியின் பொறுப்பை ஏற்றார். அதேபோல 2024 T20 உலக கிண்ணத்திலும் சவாலான சூழ்நிலைகளும் அவர் எதிர்கொண்டார். அவரது பதவிக்காலத்தில் சமீபத்திய பாகிஸ்தான் போட்டியை தவிர்த்து அனைத்து வடிவங்களிலும் மொத்தம் 75 சர்வதேச போட்டிகளில் இலங்கை விளையாடியுள்ளது. இதில் 34 வெற்றிகளை மட்டுமே பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.